ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு எம்ஜிஆர் ஃபிலிம் மற்றும் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து 2025க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த கோர்ஸ்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழக அரசு சார்பில் 25/4/2025 அன்னைக்கு இந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பேச்சு நிலம் கடந்த 50 வருஷத்துக்கு மேலே செயல்பட்டு வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு நிறையா கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 28/4/2025 கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 28/5/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் இந்த அட்மிஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தா ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணாவே போதுமானது. சிபி இதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அஃபிஷியல் வெப்சைட் இதுதாங்க, filminstitute.tn.government.in. இதான் வந்து பார்த்தா வெப்சைட். இதில் உங்களுக்கு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க பாருங்கள் அட்மிஷன்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் ப்ராஸ்பெக்டாஸ்னு இருக்க பாருங்கள், டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஸ்பெக்டாஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த அட்மிஷன் பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதாவது TNDIPR இருக்காங்க பாருங்கள், அவங்க மூலமாக இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ஜிஆர் ஃபிலிம் மற்றும் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தா செயல்பட்டு வருது. தரமணியில் அங்கே தான் இருக்குது அந்த கேம்பஸ், அங்கே தான் நீங்கள் போயிட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு நிறையா கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எந்த மாதிரி இருக்குதுன்னா ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங், ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் எக்யூப்மெண்ட், இண்டஸ்ட்ரி ரெடி ஸ்கில், அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸில் சினிமோட்டோகிராஃபி அப்படின்ற ஒரு கோர்ஸ் சொல்லித்தராங்க. சினிமோட்டோகிராஃபி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தா 4 இயர்ஸ் இந்த கோர்ஸ் நீங்கள் படிப்பீங்க. 14 சீட் தான் அலாட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன்னா பாஸ் இன் ஹையர் செகண்டரி, 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 12th வந்து பார்த்தா ஃபிசிக்ஸ் மற்றும் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும், அல்லது ஒகேஷனல் கோர்ஸ் வித் ஃபோட்டோகிராஃபி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அல்லது டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடித்தவங்க, அல்லது டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதாங்க பேசிக் குவாலிஃபிகேஷன். ஸோ சினிமோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க ஆசைப்படுறவங்க தாராளமாக வந்து படிக்கலாம். ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னா கிராஃப்டிங் விஷுவல் நரேட்டிவ், அதாவது ஒரு டைரக்ஷன் மாரி, அதுதான் உங்களுக்கு சினிமோட்டோகிராஃபியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டிஜிட்டல் இன்டர்மீடியட் அப்படின்ற ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க. இதுவும் 4 வருஷம் தான், மொத்தமாக 14 சீட் இருக்க போது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பாருங்கள், அதே கல்வித்தை தான் இதுக்கும் நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. 12th பாஸ் பண்ணவங்க இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன ஆடியோகிராஃபி அப்படின்ற ஒரு கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. ஆடியோ பற்றின நீங்கள் படிப்பீங்க. இதுவும் 4 இயருக்கான கோர்ஸ் தான். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 12th முடிக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. முன்னாடி பார்த்தா அதே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான். கிராஃப்ட் இம்மர்சிவ் ஆடியோட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ காம்ப்ரஹென்சிவ் சவுண்டு ட்ரைனிங். ஸோ சவுண்டு ட்ரைனிங் மாரி உங்களுக்கு வந்து போயிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்ன கோர்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா டைரக்ஷன் மற்றும் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கான கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு டைரக்ஷன் ஆகணும், ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கான கோர்ஸ்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இதுவும் 14 சீட் தான், 4 வருஷம் இருக்க போது. இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணால் போதுமானது. 12th எந்த குரூப் எடுத்திருந்தாலும் சரி இந்த ஒரு கோர்சஸ்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்டராக ஆசைப்படுறவங்க இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபில்ம் எடிட்டிங்கான கோர்சஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இதுவும் 4 வருஷம் தான், 14 சீட் இருக்குது. இதுக்கும் நீங்கள் 12th எந்த குரூப் எடுத்து பாஸ் பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் நல்ல ஒரு எடிட்டராக ஆகணும் அப்படின்னா தாராளமே இந்த கோர்ஸை நீங்கள் எடுத்து படிக்கலாம். அதுக்கப்புறம் அனிமேஷன் மற்றும் விஷுவல் எஃபெக்ட்கான கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் 14 சீட் தான். 12th முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனிமேஷன், நல்ல அனிமேஷன் நீங்கள் பண்ண தெரியணும், அதேமாரி விஷுவல் எஃபெக்ட்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த கோர்ஸை படிங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இதான் உங்களுக்கான மொத்த கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அப்ளை பண்ண பாருங்கள். இன் ஈச் டிகிரி கோர்சஸ் 1 சீட் ரிசர்வ்டு ஃபார் த கேண்டிடேட் ஃப்ரம் அதர் ஸ்டேட். ஸோ அதர் ஸ்டேட்டில் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து ஒரு சீட் அலாட் பண்ணப்படும் ஒவ்வொரு கோர்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலி 1 சீட் இன் ஈச் டிகிரி கோர்ஸ் ரிசர்வ்டு ஃபார் த சன் ஆஃப் டாட்டர் ஆஃப் இண்டிவிஜுவல், அந்த மாதிரி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் படிச்சிருக்க அந்த சன் பை ரிசர்வேஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட் இந்த சினிமோட்டோகிராஃபி, டிஜிட்டல் இன்டர்மீடியட்கான கோர்ஸ், ஆடியோகிராஃபி அண்டு ஃபில்ம் எடிட்டிங் டிகிரி கோர்ஸ், இந்த கோர்ஸுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டோட்டலாக 100% மதிப்பெண் கால்குலேட் பண்ணுறாங்க. அதில் 60% ஃப்ரம் த குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன், 25% ஃப்ரம் த ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15% இன்டர்வியூ, அதை வச்சு தான் உங்களை நாங்கள் செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி டைரக்ஷன் மற்றும் ஸ்க்ரீனிங் ரேட்டிங் கோர்ஸ் இருக்க பாருங்கள். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40% மார்க்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன், 45% மார்க் வந்து பார்த்தா ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, 15% இன்டர்வியூ வச்சு நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபார் த அனிமேஷன் மற்றும் விஷுவல் எஃபெக்ட்கான கோர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா 40% குவாலிஃபைங் எக்ஸாமினேஷனும் மீது 40% ஆப்டிடியூட் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 20% இன்டர்வியூ வைக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போகுது. ஓகே, மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் கேட்டிருக்காங்க. SC/STக்கு வந்து பார்த்தா பாஸ் பண்ணவே போதுமானது. MBC, DNC, BC, OC 40% மார்க் எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் ஃப்ரம் ஆல் கம்யூனிட்டி, அதாவது SC/ST தவிர்த்து மீதி இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து 44 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். SC/STக்கு மட்டும் 26 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமுக்கான ஃபீஸை பற்றி கொடுத்துருக்காங்க. SC/ST மற்றும் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு வந்து பார்த்தா டியூஷன் ஃபீஸ் கிடையாது, மற்ற ஃபீஸ் இருக்க போது. மீதி இருக்க எல்லாருக்குமே ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டியூஷன் ஃபீஸ் 15,000 ரூபாய், ஸ்பெஷல் ஃபீஸ் 2,000 ரூபாய், டெவலப்மெண்ட் சார்ஜ் 1000 ரூபாய், காஷன் மணி டெபாசிட் 500 ரூபாய், ஃபிலிம் சொசைட்டி மெம்பர்ஷிப் ஃபீஸ் 500 ரூபாய், ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு ஹாஸ்டல் தேவைப்படுது, அதுக்கான ஃபீஸ் இருக்குது. ரெட் கிராஸ் சொசைட்டி ஃப்ளாக் டே ஃபீஸ் வந்து பார்த்தா 120 ரூபாய், சர்டிஃபிகேஷனுக்கான ஃபீஸ், யூனிவர்சிட்டி அட்மிஷன் ஃபீஸ், அந்த மாதிரி ஃபீஸ் வாங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிசிப்ளின் மற்றும் கான்டாக்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் வரணும், எந்த மாதிரி டிசிப்ளின் இருக்கணும் அதையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னா இங்கிலீஷில் தான் நாங்கள் சொல்லித் தருவோம். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் தான், பட் தமிழும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் தான் இருக்க போது. ஏ செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் மஸ்ட் பி சப்மிட்டட் டு ஈச் கோர்ஸ். நீங்கள் மல்டிபிள் கோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். A recent income certificate from the relevant authority of the parent guardian must be provided at the admission of income certificate வந்து கேட்டிருக்காங்க. ஜாதி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக அட்டனன்ஸ்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து பார்த்தா அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் ஆஸ் பர் த UGC கைட்லைன்ஸ் படி ரேகிங் அதெல்லாம் இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் ஃபோல்ட் ரேகிங் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் போடப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அட்டனன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, எந்த அளவுக்கு அட்டனன்ஸ் பர்சன்டேஜ் இருக்கணும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த அட்மிஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தா 200 ரூபாய் ஃபார் த ஆல் த கமிட்டி. SC/STக்கு வந்து பார்த்தா 60 ரூபா மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கவங்களுக்கு 200 ரூபாய். SC/ST கேண்டிடேட் ஃப்ரம் தமிழ்நாடு மஸ்ட் பே த அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆஃப் 60 ரூபாய் அண்டு சப்மிட் a ஃபோட்டோ காப்பி ஆஃப் தர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. OC கேண்டிடேட் 200 ரூபாய் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மோட் ஆஃப் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு எந்த மாதிரி டாக்குமெண்ட் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்குன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, TC கேட்டிருக்காங்க, அகாடமிக் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, ஜாதி சர்டிஃபிகேட், உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட், அது எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் இன்டர்வியூ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷனை வெப்சைட்டில் அப்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் வில் பி சென்ட் ஒன்லி டு சாட்டர்ட் கேண்டிடேட்டுக்கு நாங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணுவோம் இன்டர்வியூக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதாங்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ விருப்பம் தகுதியும் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கடைசி தேதி 28/5/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் சர்வீஸில் கீழே கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷனை. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் 2025. அதுக்கு நேராக கிளிக்கேர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ முதல்ல இப்போ தான் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. எப்படி அப்ளை பண்ணலான்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெஜிஸ்டர்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நேம் ஆஸ் பர் மார்க் ஷீட். ஸோ உங்கள் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதேமாரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஆதார் நம்பர் என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு 10 டிஜிட்டுக்கான மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தா OTP சென்ட் ஆகிருக்கும். OTP வரல அப்படின்னா ஸ்பேமில் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக OTP வந்திருக்கும். எனக்கும் வந்து ஸ்பேமில் தான் OTP சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்க OTP என்னவோ அதை அப்படியே நீங்கள் கரெக்டாக வந்து டைப் பண்ணிவிட்டு
ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. அந்த அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகினுக்கு முதல்ல உங்கள் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. அந்த ஆதார் நம்பரை கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு லாகின் ஆகி டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதா தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டைரெக்டாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. மொத்தமாக 5 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பேஜாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, முதல்ல ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேலா ஃபீமேலாக கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தா எந்த கம்யூனிட்டியோ அதை சைட் பண்ணிக்கோங்க. அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்க அதர் ஸ்டேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணுற மாரி இருக்கும். எம்பிசியா, எஸ்சிஎஸ்டியா, பிசியா அந்த மாதிரி எந்த கம்யூனிட்டியோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் வந்து அப்படியே சைட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ 24 இயர் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்குள்ளே இருக்க மாரி நீங்கள் கரெக்டாக உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்னவோ அதை நீங்கள் செட் பண்ணலாம். ஓகே, அதேமாரி உங்களுக்கான ஏஜ் என்ன அப்படின்றதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பிளட் குரூப் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் பிளட் குரூப் என்ன அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்தியன்னா இந்தியன் கொடுங்க, அதர்ஸ்னால் அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன். ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்கள் டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, தாலுக் நேம் என்ன அப்படின்ற மாரி ஃபுல் அட்ரஸ் இதில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் ஊரோட பின்கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். அடுத்த கட்டமாக பேரண்ட்ஸுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. முதல்ல ஃபாதர் நேம், இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேம் கொடுங்க. அதுக்கப்புறம் மதர் நேம் கேட்டிருக்காங்க, மதர் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேரண்ட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் பேரண்ட்ஸோட மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. ரிலிஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்ற மாரி மதத்தை சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மதர் டங் கேட்டிருக்காங்க. உங்கள் மதர் டங் தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க. ஹிந்து, தெலுங்கு அந்த மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி வேறு லாங்குவேஜ் மதர் டங்காக இருக்குன்னா அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். தமிழ்னா தமிழ் சைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. உங்கள் வீட்டில் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளோ வருதோ அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபாதர் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை சைட் பண்ணிக்கோங்க. அதேமாரி இன் விச் டிஸ்ட்ரிக் ஃபாதரை வந்து செட்டில் ஆகிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஃபாதர் வந்து பார்த்தா எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க, இப்போ உங்கள் ஃபாதர் எந்த டிஸ்ட்ரிக்ட் செட்டில் ஆகிருக்காங்க அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதர்ஸ் இன்ஃபர்மேஷன் பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆர் யூ ஸ்பான்சர்டு பை சவுத் இந்தியன் ஃபிலிம் சாம்பரான்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி உங்களை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னு சைட் பண்ணிக்கோங்க. அதேமாரி உங்களுக்கு இண்டிகேட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், உங்களுக்கு ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா ஆர் யூ ஃபிசிக்கலி சேஞ்சான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணலாம். ஓகே, ஸோ தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக ஸோ உங்களுக்கு 10th இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். இஃப் யுவர் கரிக்குலம் இஸ் ஹேவிங் மோர் தென் 6 சப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னா என்டர் மார்க் ஆஃப் யுவர் ப்ரிஃபரபிள் 6 சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 6 சப்ஜெக்ட் இருக்கவங்க மட்டும் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கிரேடு பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு போர்டா இல்லை வந்து பார்த்தா அதர் போர்டான்னு கேட்டிருக்காங்க. சிபிஎஸ்சி அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்க இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் இருக்கவங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஒரு 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எம்இஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. எம்இஸ் நம்பர் இருக்கவங்க கொடுங்க, இல்லாதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. முதல்ல தமிழ் சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் மேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சயின்ஸு, அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கான மார்க்கை கொடுத்துக்கோங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே 100 மார்க்குக்கு தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதிருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் மார்க்கை நீங்கள் எல்லாத்துக்குமே 100 வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க்ஸ் அப்படின்னு இருக்க பாருங்கள். இதில் வந்து நீங்கள் இப்போ தமிழ்னா தமிழில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, இங்கிலீஷ்லனா இங்கிலீஷில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, மேக்ஸ்னா மேக்ஸில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, சயின்ஸ்னா சயின்ஸில் எவ்வளோ எடுத்தீங்க, சோசியல் சயின்ஸ்னா அதில் எவ்வளோ எடுத்தீங்க அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட் கேட்டிருக்காங்க. இதில் வந்து 1, 2 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மொதல் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணுங்க, மொதல் அட்டம்ப்ட் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அட்டம்ப்ட் வச்சுருக்கீங்கன்னா 2, 3 அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் மந்த்து மற்றும் இயர் ஆஃப் பாஸிங் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மந்த்து எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ என்ன மந்த்து கேட்டிருக்காங்க, எந்த இயர், அதை நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா சேமாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. மார்க் ஷீட்டில்
அதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத தெளிவாக வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. முக்கியமான பேஜ் இதுதான். ஸோ மார்க் எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்குன்னு காமிக்கும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 12க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஐ வுட் லைக் டு அப்ளை யுவர் எம்ஜிஆர் ஃபில்ம் ஆன் பேஸ் ஆஃப், ஸோ நீங்கள் எதில் அப்ளை பண்ண போகிறீங்க, 12th வச்சு அப்ளை பண்ண போகிறீங்களா அல்லது டிப்ளமோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிப்ளமோ முடித்தவங்க அதுக்கான ஆப்ஷன் செட் பண்ணுங்கள். 12th முடித்தவங்க 12th வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா அல்லது அதர் ஸ்டேட் சிபிஎஸ்சின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட்டே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்ட்ரீம் கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th என்ன ஸ்ட்ரீம் படிக்கிறீங்க, சயின்ஸா, காமர்ஸா, சிபிஎஸ்சி, அதர்ஸான்னு கேட்டிருக்காங்க. என்ன நீங்கள் படிக்கிறீங்க, எந்த ஸ்ட்ரீமோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12th எம்இசி நம்பர் கேட்டிருக்காங்க. எம்இசி நம்பர் இருந்தால் ஃபில் பண்ணுங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் வெதர் ரிசல்ட் இஸ் ரிசீவ்டு ஆர் நாட். உங்களுக்கு 12th ரிசல்ட் வந்துருச்சு, நான் வந்து பார்த்தா 2024 பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க நீங்கள் 12th ரிசல்ட் வந்துட்டு இருக்கும் எஸ் கொடுத்து அதுக்கான மார்க் என்ன, ஒவ்வொரு சப்ஜெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி அதுக்கான மார்க் என்ன அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லை 12th ரிசல்ட் எனக்கு வரல, நான் இப்போ தான் 2025 எக்ஸாம் எழுதிருக்கு, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ரிசல்ட் வந்தாலும் சரி வரலாலும் சரி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ரிசல்ட் வராதவங்க நோ கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான மார்க்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ண தேவையில்ல. உங்களுக்கு வந்து நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இல்லை எனக்கு கான்ஃபிடென்ட்டாக நான் பாஸ் ஆகணும் இல்லையான்னு தெரியல அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நான் லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் 28/5/2025 28/5 அடுத்த மாதம் தான் உங்களுக்கு கடைசி தான் நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மே 2nd வீக்லேயே வந்து ரிசல்ட் வந்துடும். ஸோ நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட வெயிட் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறது இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்கள் 12th எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமானு கேட்டிருப்பாங்க. ஃபில் பண்ணிட்டு ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஸ்கூல் நேம் என்ன அப்படின்றத ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. டெமோக்காக ஷார்ட்டாக என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதாங்க இன்ஃபர்மேஷன். கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். எந்த மாதிரி டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அப்ளிகேன் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ஒரு எம்பிக்குள்ளே இருக்க மாரி உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஒரு எம்பிக்குள்ளே இருக்க மாரி ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்ளிகேன் சைன் உங்கள் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்கள். பேரண்ட் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. பேரண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டு 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரு எம்பிக்குள்ளே இருக்க மாதிரி கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு 6 கோர்ஸுக்குமே எலிஜிபிள் இருக்குது. ஸோ நீங்கள் 6த்துக்குமே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போல அதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் மல்டிபிள் போஸ்ட் 6 பதவிக்கும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் நீங்கள் எந்த கோர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம், நான் வந்து டைரக்ஷன் மற்றும் ஸ்கிரிப்ட் பை ரைட்டை வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு உங்களுக்கான ஃபீஸ் அமௌண்ட்டை கேட்டிருக்காங்க. 200 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை ஆகிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதை நீங்கள் அப்படியே ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 12th ரிசல்ட் வராதவங்களும் இப்போயே நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, கம்மி சீட் தான் ஒதுக்கியிருக்காங்க. உங்களுக்கு அப்போயே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்தா உங்களுக்கு யாராவது செலக்ட் ஆகிருக்காங்க அவங்களுக்கான ஒரு கைட்லைன்ஸை வெப்சைட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.